அனைவருக்கும் வணக்கம். உங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள உங்களால செய்ய முடியலையா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல பேச முடியல அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? என்னால சரியா டிரைவ் பண்ண முடியாது. இல்ல என்னால இந்த விஷயம் எனக்கு இது வராது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு ஃபிசிக்ஸ் வராது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பிலீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அத நம்ம கிளியர் பண்ண போறோம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுக்கான சூப்பரான டெக்னிக் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களால இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த கன்வே பண்றது, பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு அப்படின்னா, உங்களோட மனசு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா, உங்க மனசு என்ன சொல்லுது? இல்ல எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. முக்கியமா நெறைய பேர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. இந்த சென்டென்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கிரியேட் பண்ணுங்க. ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கிலீஷ் வராது. என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியாது. இது என்னுடைய லிமிட்டிங் பிலீஃபா இப்போ இருக்கு. இப்போ நான் அந்த லிமிட்டிங் பிலீஃபை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு ஈஸியா வரக்கூடிய சில விஷயங்கள நான் இப்போ சொல்லப் போறேன். ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், என்னால என்னோட ஃபுட்ட நானே கையில எடுத்து சாப்பிட முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால என்னுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால எழுந்து நடக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். இதெல்லாம் என்னால முடியும். இது நான் எப்படி கேட்டாலும் நீங்க கான்ஃபிடென்ட்டா எஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்ககிட்ட இந்த கொஸ்டின், என்னால இங்கிலீஷ் நல்லா கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? நோ. இந்த இடத்துல உங்களோட பதில் நோ அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த விஷயம் உங்களோட மைண்ட்ல லிமிட்டிங் பிலீஃபா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிலீஃபை இப்போ நம்ம வெளியில எடுக்க போறோம். இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்கும்போது, எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி உங்களால இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு நான் கேட்கும்போதும், எஸ் என்னால முடியும்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்க இப்போ எனக்கு ரிப்ளை பண்ண போறீங்க. ஓகே? கெட் ரெடி. என்னால என்னோட ஃபுட்ட கையில எடுத்து சாப்பிட முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால நீட்டா, ஹேப்பியா ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னோட ஹேர் ஸ்டைல என்னால ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன எஸ் என்ன கான்ஃபிடென்ட் லெவல்ல, என்ன பாடி லாங்குவேஜ்ல சொன்னீங்களோ, அதே கான்ஃபிடன்ஸ்ல, அதே பாடி லாங்குவேஜ்ல இப்போ நீங்க சொல்லப் போறீங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. ஓகே? ஓகே. என்னால என்னோட ஃபுட்ட கையில எடுத்து சாப்பிட முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால என்னோட ஹேர் ஸ்டைல பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால ஹேப்பியா ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால என்னோட ஃபுட்ட கையில எடுத்து சாப்பிட முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால என்னோட ஹேர் ஸ்டைல சூப்பரா பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால என்னோட ட்ரெஸ்ஸஸ் ஹேப்பியா எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னோட ஃபுட்ட என்னால கையில எடுத்து சாப்பிட முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால சூப்பரா கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். ஓகே. இப்போ இந்த ப்ராக்டிசஸ்க்கு அப்புறம் இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். சடனா அந்த எஸ் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸை ஒரு டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன நல்லா வருமோ, எஸ்ன்னு நீங்கள் எந்த விஷயத்துக்கெலாம் கான்ஃபிடென்ட்டாக சொல்வீங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு எது வராதுன்னு நீங்கள் ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வச்சுருக்கீங்களோ அந்த விஷயத்தையும் இங்கே கொலாப்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய எமோஷன்ஸ்
கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இங்கிலீஷ் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். இஸ் இட் ட்ரூ? எஸ். உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எஸ் அப்படின்னு சொல்லும். இந்த ப்ராக்டிஸை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது மேலே இருக்கக்கூடிய அந்த லோ கான்ஃபிடன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்க விஷயம். உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெகட்டிவ் பிலீவ்ஸ், நிறைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான லிமிட்டிங் பிலீவ்ஸை உங்கள் மைண்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான லிமிட்டிங் பிலீவ்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என் கூட இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணி நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீவ்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.